ஹலோ ஆல், எல்லாருக்கும் ஹாப்பி வீக். இன்றைக்கி மண்டே இல்லையா? ஸோ எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருங்க இந்த வாரம். ஸோ நேற்று லைவில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதாளம் திருப்பியும் முருங்கைமரம் ஏறிடுச்சு அந்த கதையாக இருக்குது. ஸோ நேற்று நைட்டில் பாரு கூட பெட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அடப்பாவி, அவ்வளோ நேரம் வந்து அரோரா கிளாஸ் எடுத்தாலே உனக்கு என்னடா பிரச்சனை இந்த மாதிரி இருந்தது. பாரு வந்து செம்ம கலை, என்னடா ட்ரை பண்ணிட்டு இருக்க நீன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கமரு சொல்கிறாரு, இல்லடி நான் பேசாமல் இருந்து பார்த்தேன், ஆனால் என்னால் முடியலை, ஒரு மாதிரி ஆஃபாக இருக்குது மைண்டு, உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியலைன்னு சொல்லும்போது பாரு வந்து, நீ இப்போ எப்படி தெரியுமா இருக்க, மன்மதன் இமேஜில் தான் இருக்கன்னு சொல்லிட்டு மன்மதன் சாங் வச்சு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அரோராவுக்கு வந்து என்ன பண்ணுறது, இந்த பீஸ் விஷயனே புரியல, அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போது பாருவும் நம்ம கமருவும் வந்து பேச்சப் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். இது எங்கே கொண்டு போய் நிறுத்துமோன்னு தெரியல. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா வந்து புலம்பிட்டு இருக்காங்க. யார்கிட்டனா விக்ரம் சுபிக்ஷா கிட்ட. அந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணுதுன்னே தெரியல. அதாவது பார்வை சொல்கிறாங்களாவா, அவளுக்கு தான் வெளியே ஆள் இருக்குன்னு அவள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டால, அப்புறம் எதுக்குன்னு சொல்லிட்டு நான் கேட்டா அவளோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து வெளியே ஆளுன்னா நான் சும்மா சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க இந்த மாதிரி உள்ளே போயிட்டு லவ் பண்ண வேணாம், அதுக்கு நீ வெளியே ஆள் இருக்குன்னே பிட்டை போட்டு வச்சிரு, அதனால தான் சொன்னேன்னு சொல்லிட்டு இதை நம்புற மாதிரியா இருக்குது விக்ரம் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட சேர்ந்தாலே வந்து இவன் கேம் வந்து ஸ்பாயில் ஆயிரும், நேமை ஸ்பாயில் பண்ணாதன்னு சொல்லிட்டு தானே பாருக்கிட்ட சேராதான்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் இவன் கேட்குறானா, எப்போ பார்த்தாலும் வந்து அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கா, இவன் வந்து ரூத்லெஸ்ஸான ஒரு கேர்ளு, அவனுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, அவன் பேர் தான் தப்பாக போகும் இப்போ அப்படின்னு பரோரா வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க.